மத கலவரத்தை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு கூண்டுக்குள் நிற்க வைக்கப்பட்டுள்ளது. இதை கேட்கும் நீதிபதியே அதிர்ச்சி அடைகிறார். சம்பவம் நடந்தது என்னவென்றால், ஒரு முஸ்லிம் நபர் பக்ரீத் பண்டிகைக்காக ஒரு ஆட்டை வாங்கி செல்கிறார். அதை பலியிட போகும் தருவாயில் அந்த ஆடு அங்கிருந்து தப்பித்து ஓட ஆரம்பிக்கிறது. பக்ரீத்துக்காக வெட்டப்பட வேண்டிய ஆடு ஓடி போகிறதே என்று அங்கே இருந்த அனைத்து முஸ்லிம்களும் அந்த ஆட்டை துரத்தி ஓடுகிறார்கள். அந்த ஆடு நேராக ஒரு கோவிலுக்குள் புகுந்து விடுகிறது. கோவிலில் மஞ்சள் நீர் தெளித்து ஆடு தலையாட்டுகிறதா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆடு எதுவும் தலையாட்டவில்லை. சரியாக அப்போது இந்த ஆடு அங்கே ஓடி வந்து களைப்பினால் அங்கிருந்த நீரை குடித்துவிட்டு தலையாட்டுகிறது. இதை கண்டு அங்கிருந்த இந்துக்கள் அனைவரும் ஆடு சம்மதம் தெரிவித்து விட்டது என்று சொல்லி அதை வெட்ட தயாராகிறார்கள். ஆடு மீண்டும் தப்பித்து ஓட ஆரம்பிக்கிறது. ஒரு பக்கம் முஸ்லிம்கள், மறுபக்கம் இந்துக்கள் என்று இரு தரப்பினருக்கும் நடுவில் அந்த ஆடு மாட்டிக்கொள்கிறது. இருவருமே ஆடு எங்களுக்கே சொந்தம் என்று சண்டை போட ஆரம்பிக்கிறார்கள். இந்த சம்பவத்தை ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்கிறார். போலீசின் நடவடிக்கை. இதை பார்த்த போலீஸ் அந்த ஆட்டை கைது செய்து அதற்கு ஜீசஸ் என்று பெயரிட்டு ஆட்டின் மீது FIR முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்கிறார்கள். இதை கேட்ட நீதிபதி கோபமடைந்து, ஆட்டை வெட்டுவதற்காகத்தானே சண்டை போடுகிறீர்கள் என்று கேட்டு அதை ப்ளூ கிராஸ் அமைப்புக்கு அனுப்பிவிடுகிறார்.